السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واجعل لي لسان صدق في الآخرين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: هذا سنة أبيكم إبراهيم، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தியாக திருநாள் அன்று அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கூடியிருக்கிறோம். தியாக திருநாளும் அதனை ஒட்டி இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும், ஹாஜிகள் அங்கே செய்யக்கூடிய மினாவில் தங்குவதானாலும், அரஃபாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, குர்பானி கொடுப்பது, தலைமுடி இறக்குவது, சை செய்வது, தவாப் செய்வது, ஜம்சம் நீரை குடிப்பது, மக்காம இப்ராஹிமுக்கு பின்னால் என்று தொழுவது என்று ஹாஜிகள் அங்கே செய்யக்கூடிய இபாதத்துகள் முதற்கொண்டு உலகம் முழுக்க நாம் செய்யக்கூடிய இந்த குர்பானி வரைக்கும் அனைத்து அமல்களும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அடிப்படையாக கொண்டு நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த காரியங்கள் தான் நமக்கு அமல்களாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு அழகிய வாழ்க்கையை குறித்து, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதாக அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது: வஜஅல் லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் என்னை புகழும்படியான ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்துவிடு. நான் போன பிறகு என்னை மக்கள் மறந்துடக்கூடாது. என்னை அவர்களுடைய மனதில் நிறுத்தி கொண்டு என்னை புகழ வேண்டும், இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு என்னை பார்த்து மக்கள் வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட மாதிரி அல்லாஹு தஆலா அவர்களது புகழை உலகம் முழுக்க ஓங்க செய்து விட்டான். உலகம் முழுக்க ஓங்க செய்து விட்டான். ஒரு இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுகூராமல் அந்த நாளை கடந்து போய்விட முடியாது. ஏன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை சொல்லாமல் ஒரு 2 ரக்காத்து நம்மளால தொழ முடியாது. ஏன்னா அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ ரஹ்மத் செய்ததை போன்று பெருமானார்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் ரஹ்மத் செய்யி அப்படின்னு கேட்டு அந்த தரூத இப்ராஹிமை முழுசா ஓதனாதான் தொழுகை கம்ப்ளீட் ஆகும். அந்த தொழுகைக்குள்ள கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அல்லாஹ் வைத்து இஸ்லாமியர்கள் அத்தனை பேராலும் உலக அழிவு நாள் வரைக்கும் அப்படி புகழும்படியான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்துட்டான். ரெண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புகழ் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவி நிற்கிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் மட்டும் கொண்டாடல, எல்லா சமூகமும் கொண்டாடுகிறது. எல்லா சமூகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவர் எங்களுடைய ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழ் அல்லாஹு தஆலா உலகம் முழுக்க பரவ செஞ்சுட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்னைக்கு இருந்த கிறிஸ்துவர்கள் வந்தார்கள், யூதர்கள் வந்தார்கள், 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றத்தை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். 2 பேருக்கு ஒரு கருத்துல ஒரு ஃபைட் நடக்குது. நசராக்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் மின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை சார்ந்தவர், அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்ட்டு
கிறிஸ்துவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யூதர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல இப்ராஹிம் மின்னா, அவர் எங்களை சார்ந்தவர், அவர் ஒரு யூதர் என்று யூதர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க பதிவு செய்யறாங்க. இந்த ரெண்டு கருத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல ரெண்டு பேரும் நீங்க தர்க்கம் செய்றீங்களா? நீங்க தர்க்கம் செய்யறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ஒமா உன்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பாதிகி, தௌராத்தும் இன்ஜீலும் நீங்கள் பின்பற்றி வேதமாக கருதக்கூடிய அந்த வேதங்கள் அவருக்கு பின்னால வந்தது. அவங்களுக்கு பின்னால வந்த வேதத்தை பிடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தௌராத்தை பின்பற்றக்கூடியவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இன்ஜீலை பின்பற்றக்கூடியவர் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவங்க உங்களுக்கு முன்னால வந்த ஒரு நபி, எனவே அவர் உங்களை சார்ந்தவர் அல்ல. மகான இப்ராஹிம் யகூதியம் வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நஸ்ரானியும் அல்ல, கிறிஸ்துவரும் அல்ல, அவர் யூதரும் அல்ல. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, அவர் சத்தியத்தில் இருந்து சாயாத ஒரு பியூர் முஸ்லிமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை குர்ஆன்ல பதிவு செய்கிறான். நான் சொல்ல வருகிற செய்தி, யூதர்களும் நசாராக்களும் அவர்களே தங்களுக்குரியவர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிற அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கு ஒருத்தரை யார் சொந்தம் கொண்டாடுவா? அவனுடைய மனைவி சொந்தம் கொண்டாடுவா, பிள்ளைங்க என்னுடைய தகப்பனார் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவாங்க, சகோதரர்கள் என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவாங்க. கொஞ்சம் ஒரு சமூக சேவைகள் செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா இவர் எங்க மஹல்லாவை சார்ந்தவர், இவங்க ஊர் ஆளு அப்படின்னு சொல்லி மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் உலகம் முழுக்க அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தலைவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு முன்மாதிரியை பார்க்கணும் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் அவங்களுடைய குடும்பத்தார்களையும் தான் பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அத்தனை ரோலுக்கும் ஒரு ரோல் மாடலாக அவங்களுடைய குடும்பத்தை தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்ல பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? நல்ல பெற்றோர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? 3 விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று, பிள்ளைகள் விஷயத்தில் அவங்க அதிகமாக துஆ செய்யணும். பிள்ளைங்களுக்காக அதிகமாக துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம உலகத்தினுடைய அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறக்காம துஆ செய்வோம். ஆனா எது விஷயத்துல பிள்ளைகளுக்கு நாம துஆ செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய மறுமை வாழ்க்கை சரியா இருக்கணும், அவங்களுடைய ஈமான் சலாமத்தா இருக்கணும், இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல பிள்ளைகளுக்காக நாம் அனுதினமும் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட அத்தனை துஆக்களிலும் தன்னுடைய சந்ததிகளையும் இணைத்துக் கொள்வார்கள். தனக்கு பிறந்த குழந்தைகள் மட்டுமல்ல, தன்னுடைய சந்ததிகளாக வழியாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சேர்த்து துஆ செஞ்சுட்டாங்க. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, யா அல்லாஹ் எங்களை உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு வஜஅல்னா உம்மத், அதாவது அதுக்கு பிறகு சொல்றாங்க, என்னுடைய சந்ததிகளையும் நீ இஸ்லாமியர்களாகவே ஆக்கிரு. எங்களுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, என்னுடைய சந்ததிகளாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய பாட்டையிலிருந்து அவர்கள் நகர்ந்து போய்விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்ததிகளுக்காகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க. வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் இஸ்லாம். ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னையும் என்னுடைய பிள்ளையையும் ஷிர்க் வைப்பதிலிருந்து பாதுகாத்துரு. எப்பெல்லாம் தனக்கு துஆ செஞ்சாங்களோ அப்பெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் துஆ செஞ்சாங்க, தன்னுடைய சந்ததிகளுக்கும் துஆ செஞ்சாங்க. ஒரு பெற்றோர் நல்ல பெற்றோர் என்பதற்கு அளவுகோல் அடையாளம் தன் பிள்ளைகளுடைய ஈமான் சலாமத்திற்காக துஆ செய்ய வேண்டும். ரெண்டாவது, என்ன அமல் செஞ்சாலும் அதுல பிள்ளைகளையும் சேர்த்து இணைச்சிக்கணும். குர்ஆன் ஓதுறதா இருந்தா பிள்ளைகளை பக்கத்துல உட்கார வச்சுக்கணும், தொழுகிறதா இருந்தா பிள்ளைகளை பக்கத்துல நிப்பாட்டி வச்சுக்கணும். என்ன அமல் செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு நாம முன்மாதிரியா இருந்து காட்டணும், அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு அவர்களையும் சேர்த்து இணைத்து கொண்டு அமல் செய்ய வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய 2வது பாடம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம கஅபத்துல்லாஹ்வை கட்டும்படி சொன்னான். அந்த உத்தரவை வாங்கிட்டு நேரா எங்க வந்தாங்க தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு கஅபத்துல்லாஹ்வை அவனுடைய இறையல்லத்தை கட்டும்படி உத்தரவிட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அப்படியா அத்தியா ரப்பக், அப்படின்னா அவங்க ரப்பு சொன்ன அந்த கட்டளையை நீங்க நிறைவேற்றுங்களேன் அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகனார் சொல்றாங்க.
அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நான் அதுக்காக தகவலை சொல்றதுக்கு வரல, என் கூட சேர்ந்து நீயும் அந்த காபத்துல்லாவை கட்டணும். உலகத்தில் அல்லாஹ்வினுடைய முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவை கட்டக்கூடிய அந்த பணியில் தன்னோடு தன்னுடைய மகனையும் இணைத்துக் கொள்கிறார்கள். அவனும் சேர்ந்து அமல் செய்யணும். துவா செய்யும் பொழுது அவங்க தனியா துவா கேட்கல, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள். மகனையும் கூட உட்கார வச்சு துவா கேட்கிறாங்க. எந்த அமல் செய்யறதா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நாம் அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களையும் சேர்த்து அமல் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு அழகான முறையில் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். மூன்றாவது மிக முக்கியமானது, பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக நம்மளை சரி பண்ணிக்கணும். நாம முதல்ல சரியா இருக்கணும். நாம முதல்ல சரியா இருந்தாதான் பிள்ளைங்க அதை பார்த்து வளருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு நாம பெரும்பாலும் பெற்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைங்க அப்படி இருக்கணும், பிள்ளைங்க தொழுகையாளியா இருக்கணும், பிள்ளைங்க பொய் சொல்லக்கூடாது, பிள்ளைங்க நற்குணத்தோடு வாழணும், குர்ஆன் ஓதுற பிள்ளையா இருக்கணும், பள்ளியோடு தொடர்பு இருக்கணும், எல்லாம் சொல்லுவோம், ஆசைப்படுவோம், ஏன் துஆவும் செய்வோம். நாம அதை செய்ய மாட்டோம். பள்ளிக்கு நாம வர மாட்டோம், நாம தொழ மாட்டோம், நாம குர்ஆன் ஓத மாட்டோம், வீட்டில் உட்காந்து நாம டிவி பார்ப்போம், நாம பொய் சொல்லுவோம். ஆனா பிள்ளைங்க பொய் சொல்லக்கூடாது. நான் டிவி பார்ப்பேன், பிள்ளைங்க டிவி பார்க்க கூடாது. எப்படி அந்த பிள்ளைங்க அப்படி வளரும்? நிச்சயமாக வளராது. நாம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்க வளருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய குடும்பம் நமக்கு இந்த பாடத்தையும் தெளிவாக கற்றுத்தருகிறது. உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொல்லி மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது, என்ன வேலை பார்க்குறீங்க, மகனை போய் அறுப்பீங்களா அப்படின்லாம் கேட்காம ஒரு வார்த்தை சொன்னாங்க, சிறு வார்த்தையாக, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்க தாராளமா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா நான் பொறுமையா இருப்பேன். ஒரு எதிர்ப்பு குரல் கூட வெளிப்படுத்தல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி மகனை தன்னை அறுக்க போறதாக சொன்ன பொழுது ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காம, என்ன நீங்க அறுக்கிறதாக அல்லாஹ் சொல்லி இருந்தானா தாராளமா செய்யுங்க, நான் பொறுமையோடு இருப்பேன், கொஞ்சம் கூட வந்து நிராகரிக்க மாட்டேன், பொறுமை இழந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அவங்களுடைய தாய் தகப்பன்ல இருந்து வந்துச்சு. வேற யார்கிட்ட இருந்து அவங்க படிக்கல, தாய் தகப்பன்ல இருந்தா வந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடி மறவாத பாலகனாக இருக்கிற அந்த நேரத்தில் அவர்களையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து மக்காவுல ஆள் இல்லாத, எந்த ஒரு உணவு பழக்கமும் இல்ல, எந்த ஒரு சாப்பிட்றதுக்கு உணவு தண்ணி எந்த வசதியும் இல்லாத அந்த ஊர்ல விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம திரும்பி போறாங்க. கூப்பிட்டு வந்தாங்க, விட்டாங்க, திரும்பி போனாங்க. பின்னாடியே ஓடுறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், எங்க போறீங்க, எங்க வந்து விட்டுட்டு நீங்க எங்க வாக்க போறீங்க, இங்க ஒண்ணுமே இல்ல, ஆள் நடமாட்டம் இல்ல, உணவு இல்ல, சாப்பிட்றதுக்கு வழி இல்ல, கொஞ்சோண்டு பேரத்தம்பழத்தை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் தண்ணியை கொடுத்துருக்கீங்க, இது 3 நாள் கூட தேராது, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, குடிக்கிறது என்ன செய்யறது, வாழ்வதற்கு என்ன செய்யறது, நீங்க பாட்டு விட்டுட்டு போறீங்க, நீங்க தான் எங்களுக்கு துணை, நீங்களும் இல்லைன்னா எங்களால எப்படி வாழ முடியும் அப்படின்லாம் கேட்கல. பின் தொடர்ந்து போய் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே பேசல, திரும்பியும் பார்க்கல, அப்படியே வந்த வழியா போய்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பி கேட்கிற பொழுது பதில் சொல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, அல்லாஹு அமரக பிஹி, இது அல்லாஹ்வினுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவா இருந்தா எங்களை அல்லாஹ் பார்த்துக்குவான், நீங்க போங்க. என்ன அல்லாஹ்வுடைய பெரிய உத்தரவு அப்படின்னு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க, நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படிலாம் கேட்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்ன மாத்திரத்துல நாளைக்குள்ள செய்தியை பத்தி அவங்க யோசிச்சு பார்க்கல. எப்படி வாழ்றது, எப்படி இங்க இருக்கிறது, எப்படி உயிர் வாழ்றது, எதை பத்தியும் சிந்திக்கல. அல்லாஹ் சொன்னா அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தியாக உணர்வு தாயிட்ட இருந்துச்சு. அதே உணர்வு தான் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்டே வருது. தாய்க்கு என்ன பண்பு இருக்கிறதோ, என்ன செயல்பாடு இருக்கிறதோ அதுதான் பிள்ளைகள்கிட்ட பிரதிபலிக்கும். தாய் வேற மாதிரி இருந்தா பிள்ளை அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கிற பொழுது பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாங்களா, என்னுடைய அன்பு மக்களே, உங்களுக்கு நான் உபகாரம் செஞ்சிருக்கிறேன், 2 உபகாரம் செஞ்சிருக்கேன். என்ன உபகாரம் தெரியுமா? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் உங்களுக்கு உபகாரம் செஞ்சுட்டேன், பிறந்த பிறகும் நான் உங்களுக்கு நிறைய உபகாரம் செஞ்சிட்டு இருக்கேன். மக்கள் ஆச்சரியமா பார்த்தாங்க. பிறந்த பிறகு உபகாரம் செய்றீங்கன்னா நீங்க பால் வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் வந்து உணவு வாங்கி கொடுத்தீங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க, எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சீங்க, படிக்க வச்சீங்க, வேலைக்கு அனுப்புனீங்க, எல்லாம் செஞ்சீங்க. பிறக்கிறதுக்கு முன்னால எனக்கு எப்படி நீங்க உபகாரம் செஞ்சிருக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு அந்த பிள்ளைங்க கேட்ட பொழுது அந்த தகப்பனார் சொன்னாரா, உங்களுக்கு அழகான ஒரு தாயை நான் உங்களுக்கு கொடுக்கலையா,
எனக்கு வரக்கூடிய மனைவியை என் பிள்ளைகளுக்கு தாய் என்ற ஸ்தானத்தில் நான் தேர்வு செய்தேன். என்னுடைய மனைவி என்று அவர்களை பார்க்கவில்லை. எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல தாயா இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட எனக்கு துணையை நான் தேர்வு செய்தேன். உங்களுக்கு நல்ல தாயை கொடுத்தனா இல்லையா? இது எவ்வளவு பெரிய உபகாரம். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த உபகாரத்தை செஞ்சுட்டனே அப்படின்னு சொல்லி அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம். அப்ப நல்ல தாய் நல்ல தகப்பன் இருந்தால் பிள்ளைங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நாம எதிர்பார்க்கிற மாதிரி இருப்பாங்க. நாம இறங்கியே வரமாட்டோம். நான் எதையும் செய்ய மாட்டேன், பிள்ளைங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிள்ளைங்களை எப்படி வரணும்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி வராது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. பெற்றோர்கள் மட்டும் சொல்லி இருக்கிறேன். ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம். ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்திற்குமான முன்மாதிரியாக அவங்களுடைய குடும்பத்தார்கள் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்களோ, புகழ்மிக்க வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அத்தகைய நல்வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து அருள் புரிவானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.